ஹாப்பி மார்னிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களில் இருக்கிறோங்க. பினான்ஸில் ஓட் போடுறதுக்கான கடைசி 6 நாளில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் ஆர்மனில் பெல்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணமோ எல்லாருமே பெருசாக சம்பாரிச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி நம்ம அமைதியாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு 10,000 காயின் இன்வெஸ்டராக இருக்கீங்க, விற்று அந்த பணத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 28,500 எடுத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே 10,000 காயினுக்கு 50,000 ரூபாய் எடுக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காயினோட விலையேற்றம். பினான்ஸில் நம்ம காயின் லிஸ்ட் ஆக போகுதுன்றதுனால ஒரு பெரிய விலையேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி காயினில் போய் பாருங்கள், மிக மிக அதிகமான ட்ரேட் நடக்கக்கூடிய காயினில் மிக முக்கியமான காயினாக பெல்டெக்ஸ் இருக்குது. அப்போது இன்றைக்கி கம்பெனிக்கு நம்முடைய காயினுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நாள். அப்படி கூட வேணாங்க, உங்கள்கிட்ட இருக்க காயினுக்கு விலை ஏறுறதுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நாள் இது. ஆமாங்க, இந்த 6 நாளில் கம்பெனி என்ன எதிர்பார்க்குதுன்னா 30 லட்சம் ஓட்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த 30 லட்சம் ஓட்டை பண்ண வேண்டிய முழு பொறுப்பையும் நாம் எடுத்துக்கலாங்க, நம்ம டீம் எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 10 ஓட்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உங்கள் ஜென்எக்ஸையோ இல்லை என்னோட டெக் டீமையோ நீங்கள் கூப்பிடுங்க. ரஞ்சனி மேடமை கூப்பிடுங்க, இல்லை செந்தில் சாரை கூப்பிடுங்க, இல்லை ராஜேஷ் சாரை கூப்பிடுங்க, இல்லை உங்களுடைய ஜென்எக்ஸை கூப்பிடுங்க. எல்லாருக்கிட்டையும் உடனடியாக கனெக்ட் பண்ணி உங்களோட பினான்ஸ் ஓட்டிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஒருத்தர் குறைஞ்சது 10 பேருக்கு பினான்ஸ் ஓட் பண்ணுறதுக்கான பொறுப்பு எடுத்துக்குவாங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பெல்டெக்ஸ் காயின் விலை ஏறுறதுக்கு நாம் இதை பண்ணி தாங்க ஆகணும். இன்றைக்கி பினான்ஸில் பார்த்திங்கன்னா 29 கோடி கஸ்டமர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் டெய்லி 2 கோடி பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு 50 லட்சம் ஓட்டு வாங்கி நம்ம காயின் உள்ளே லிஸ்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம காயினோட ரேட் என்ன யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ₹2.85 இருக்கப்போ 28,500 10,000 காயினை விற்று நாம் பண்ணோம். இப்போது ₹5, ₹10, ₹20, ஏங்க ட்ரிபிள் டிஜிட் போகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நாம் பினான்ஸுக்கு ஓட் போடுற முக்கியமான வேலையை கையில் எடுப்போங்க. எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த 6 நாள் நம்ம காயின் லிஸ்ட் ஆகிறப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் காயினாக, மிகப்பெரிய ஓட்டில் போய் லிஸ்ட் ஆன காயினாக நம்ம காயின் பேர் இருக்கணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நாம் இண்டிவிஜுவலாக பொறுப்படுத்திக்கணும். சில மில்லினியல் பில்டர்லாம் பார்க்குறேங்க, இன்னும் அவங்க ஓட்டை கூட போடாமல் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பணம் சம்பாரிச்சிட்டு. இல்லைன்னா 2 ஓட்டு 3 ஓட்டு பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சம்பாரிச்சிருக்கோங்க, இந்த காயினில் சம்பாரிச்சிருக்கோம், இதனால் வாழ்ந்துருக்கோம். இந்த காயினை இதனால் நம்ம முழு பணலனையும் அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கு இந்த காயின். அப்போது 100% கம்பெனி என்ன சொல்லிச்சோ அதை பண்ணி இந்த காயினோட விலையை, நம்முடைய பெல்டெக்ஸோட விலையை நம்ம ஏற்றனோம்னா அதோட பலன் அனுபவிக்கிறது நாம் தான். அதுக்கு ரொம்ப முக்கியம் பினான்ஸ். கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கனவுங்க பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுங்கிறது. ஆமாங்க, நீங்கள் பினான்ஸில் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்ததுக்கெலாம் விடை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால் இமீடியட்டாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் பினான்ஸ் ஓட்டிங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக 10 பேருக்கு பொறுப்பு எடுத்துக்குவோம். என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸை நான் 10 பேரை பண்ண வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கங்க. ஒரு பில்டராக இருக்கீங்கன்னா குறைஞ்சது 200 ஓட்டுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஒரு மில்லியன்லாம் இருக்கிறீங்களா, நான் குறைஞ்சது 1000 ஓட்டுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட பினான்ஸில் காயின் லிஸ்ட் ஆகிறப்ப அதிகமான ஓட்டு கிடைச்ச காயினாக நம்ம காயின் இருக்கும். 1, 2வது அப்போ நிறைய ஓட்டு கொடுத்த டீமாக நம்ம டீம் இருக்குங்க. அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணல, எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னையிலிருந்து இப்போ இருந்து நான் வெறும் இன்வெஸ்டர் தான், பரவாயில்ல. இன்வெஸ்டராக இருந்தால் அதை அதிகமாக அனுபவிச்சது நீங்கள் தானே. அப்போது 10 ஓட்டுங்க, ஒவ்வொருத்தர் 10 ஓட்டு, இண்டிவிஜுவலாக பர்சனலாக 10 ஓட்டுக்கு பொறுப்பு எடுத்துக்குவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம காயினை ஒரு மிகப்பெரிய ஓட்டில் ஜெயிக்க வைப்போம். இன்றைக்கி ஓட்டு போடுவோம். இன்றைக்கி பினான்ஸில் பெல்டெக்ஸுக்கு ஓட்டு போடுவோம். இப்போது நம்ம இன்னையிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, டீமுக்கும் நமக்கும் பினான்ஸுக்கு ஓட்டு போடுவோம், பினான்ஸில் பெல்டெக்ஸுக்கு ஓட்டு போடுவோம். இன்றைக்கி போடுவோம், பினான்ஸில் பெல்டெக்ஸுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருங்க. டீம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். நம்ம டீமில் ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டுக்கு பொறுப்பேற்றுங்க. அப்போது அது நடந்துச்சுன்னா 10 ஓட்டு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தாங்க சந்தோஷமாக இருக்க போகிறோம். காயின் ரேட் ஒரு பெரிய வேலைக்கு போகும், அதை அனுபவிக்க போகிற ஆளும் நாம் தான். ஸோ பினான்ஸில் இன்றைக்கி பெல்டெக்ஸுக்கு ஓட்டு போடுவோம். லவ் யூ.
பினான்ஸில் பெல்டெக்ஸுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுவோம். ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு பொறுப்பெடுத்துக்குவோம். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுங்கள்.